பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரை. இன்றைய தியானத்திற்கு ஒரு தலைப்பு, பாலியல் பரிசுத்தம் அல்லது பாலியல் தூய்மை, செக்ஷுவல் ஹோலினஸ். ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த தியானத்தை துவங்குவோம். 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் படிக்கிறேன். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், 4ஆம் வசனம், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்ம இந்த 10 கட்டளைகளில் பார்க்கும் பொழுது அதில் ஒரு கட்டளை பாலியல் பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதை தொடர்ந்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நம்ம படிக்கும்போது அந்த 10 கட்டளைகளில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளை அதிகமாக கூடுதல் விபரங்களை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்குறோம். அதில் அதிகமான விபரங்களை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பாலியல் தூய்மை, பாலியல் பரிசுத்தம், இந்த காரியத்திற்கு மிக அதிகமான விபரங்களை ஆண்டவர் வேதத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் கூட நம்ம பார்த்தோம், நீங்கள் இதுக்கு முன்னால் குடியிருந்தீங்க எகிப்து தேசத்தில், ஆனால் அவங்க செய்யக்கூடிய பாலியல் செயல்பாடுகள், அவங்களுடைய யோசனைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதுங்க. உங்களை நான் இனி கானான் தேசத்துக்குள்ளால் கொண்டு போகிறேன். அவங்களுடைய பாலியல் கலாச்சாரமும் என்னுடைய கட்டளைகளுக்கு ஏதுவாக இல்லை. அதனால அவங்க செய்கிறது மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்னா, இது வரைக்கும் அவங்க எகிப்து தேசத்தில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பாலியல் கல்வி, பாலியல் குறித்த அனைத்து விபரங்களும் எகிப்திலிருந்து கிடைச்ச இது மாத்திரம்தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் இவர்களை ஒரு பரிசுத்த ஜாதியாக உருவாக்கும் போது ஆண்டவர் நல்ல நேரம் எடுத்து, இந்த லேவியராகமும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் நல்ல நேரம் எடுத்து அவங்க கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அடிப்படை காரியங்களை மிக விவரங்களாகவும் தெளிவாகவும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ இந்த 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பலிகள், இந்த மாதிரி குறித்த காரியங்களை குறித்து வரும். 18ஆம் அதிகாரத்திலிருந்து பரிசுத்த வாழ்க்கை குறித்து துவங்குகிறது. அதன் முதல்லையே ஆண்டவர் எந்த காரியத்தை வலியுறுத்துகிறார் என்றால் பாலியல் பரிசுத்தம். இப்போது ஒரு சில கேள்விகள். அதற்கு முன்பதாக நம்ம 4ஆம் 5ஆம் வசனம், 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படியே நீங்கள் அதிகாரம் முழுவதுமாக படிக்கும்போது ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் மிக தெளிவாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு தகப்பனாக அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மாதிரி சின்ன சின்ன காரியத்தையும் மிக தெளிவாக விளக்கமாக இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப ஒரு முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மிக மிக முக்கியமான காரியங்களை தான் ஆண்டவர் ஒரு தடவைக்கு மேலே 2ஆம் தடவை 3ஆம் முறை ஆண்டவர் சொல்கிறார். 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் திரும்பவுமாக ஒரு முறை 20ஆம் அதிகாரத்தில் இந்த பாலியல் தூய்மை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இப்போது ஒரு சில கேள்விகளை முதலாவதாக கேட்டு நம்ம தொடர்ந்து அந்த தியானத்திற்குள்ளாக நம்ம போகலாம். பாலியல் குறித்த உண்மைகளை நாம் பேசுவது தீட்டு அல்ல. திரும்பவுமாக சொல்கிறேன், நம்மளுடைய வீடுகளிலேயோ சபையிலேயோ சின்ன குழுக்களிலேயோ பாலியல் குறித்த விபரங்களை பேசுவது நம்மை தீட்டாக்காது, அதை கேட்கிறவங்களையும் தீட்டாக்காது. நிறைய நேரத்தில் பாலியல் காரியங்களை பேசினாலே அது தீட்டு என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னா தேவன் தீட்டுப்பட்டிருக்கிறாரா? அதிகமாக தேவன் அந்த காரியங்களை பேசியிருக்கிறார், தேவன் தீட்டுப்பட்டிருக்கிறாரா? அல்லது அதை கேட்கிறவங்க தீட்டுப்பட்டாங்களா? ஆண்டவர் இந்த காரியங்களை பேசும்போது நிறைய ஆண்கள் இருந்தாங்க, நிறைய பெண்கள் இருந்தாங்க, நிறைய சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் அந்த கட்டளைகளை சொன்னார். அப்போ ஆண்டவரே சின்ன பிள்ளைங்களை ஒரு சில விபரங்களை சொல்கிறதன் மூலமாக கெடுக்கிறாரா? இல்லை. ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணப்படலை, அழைக்கப்படவில்லை. அவர்தான் பரிசுத்தத்திற்கு மாதிரி.
அவர் செய்ததை நாமும் செய்வதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஏன் இந்த மிகப்பெரிய லிஸ்ட்டு, ஏன் இந்த பட்டியல் ரொம்ப நீளமாக போய் கொண்டு இருக்கிறது? ஒரு சில வார்த்தைகளில் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கலாமே, இந்த மாதிரி விபச்சாரத்துக்கு அடுத்த பாவங்களை செய்யாதிருங்க, ரகசிய பாவங்களை செய்யாதிருங்க, ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏன் இவ்வளோ பெரிய லாங் நீண்ட பட்டியலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? அதை நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் ஆண்டவர் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே கொடுத்துட்டாரு. ஒருவேளை இவங்க இந்த பாவத்திலெல்லாம் ஈடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் அதை குறித்த விளக்கங்களை சொல்லலை. இவங்க இந்த மாதிரி பாவங்கள் எதுவுமே செய்யவே இல்லை, இன்னும் கானான் தேசத்துக்குள்ளாலே அவங்க போகலை. அதற்கு முன்பதாகவே இவ்வளவு பெரிய பட்டியலை இட்டு ஆண்டவர் பேசுகிறார் என்றால், நம்ம கண்டிப்பாக இந்த அதிகாரங்களின் மேல் நம்முடைய கவனங்களை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தர் செய்தது மாதிரி நாமும் கூட செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த மிகப்பெரிய பட்டியல் ஒவ்வொன்றாக நான் என்ன பண்ணலை, வாசிக்கலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட தியான நேரத்தில் இது பரிசுத்த வேதாகமோ, இதில் இருக்கக்கூடிய எந்த எழுத்தும் உங்களை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. பரிசுத்த தேவன் பரிசுத்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த 18ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை 1-2 தடவை நல்லா சத்தம் போட்டு உங்களுக்கு கேட்குறது மாதிரி நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் உள்ள முக்கிய காரியங்களை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, முதல் அநேக வசனங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நெருங்கின உறவினர்களோடு பாலியல் தொடர்பு இருக்கக்கூடாது. அந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன தகவல்களை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் உறவினர்களோடு பாலியல் தொடர்பு இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அந்த லேவியராகமம் நாட்களில் அல்லது இஸ்ரவேல் தேசமாக அமைக்கப்பட்ட அந்த நாட்களில் இன்றைக்கி நாம் இருக்கிறது மாதிரி இண்டிபெண்டன்ட் ஹோம்ஸ் கிடையாது. தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அப்புறம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை அந்த மாதிரி கிடையாது. அவங்க கூட்டாக, அவங்க ஒரு கம்யூனிட்டியாக அவங்க வாழ்ந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு இடத்துலையே நிறைய பேர், ஒரு குடும்பத்திலேயே அத்தனை பேர், ஒரு குடும்பத்திலேயே 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க அப்படின்னு இருந்தாங்க. பக்கத்து வீடு, அதுக்கு பக்கத்து வீடு, அதுக்கு பக்கத்து வீடு. அப்போ ஒரு நாள்லேயே ஒரு 40 50 60 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அப்படி சேர்ந்து வரக்கூடிய சூழல் இருந்துச்சு. அப்போது அப்படி நெருங்கி அவங்க வாழ்ந்ததுனால ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லி எச்சரிக்கிறார். உங்களுடைய உறவினர்களோடு, நெருங்கின உறவினர்களோடு என்ன பண்ணக்கூடாது, பாலியல் தொடர்பில் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது 22ஆம் வசனம், ஆணோடு ஆண் பாலியல் உறவில் ஈடுபடக்கூடாது, பெண்ணோடு பெண் பாலியல் உறவில் ஈடுபடக்கூடாது. அது ஆண்டவருக்கு முன்னால் அருவருப்பாக காணப்படுகிறது. அந்த காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதுக்கு முந்தின அதிகாரங்களில் நம்ம பார்த்தோம், நம்ம வெளி புற தூய்மை, சரீரத்தை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்மை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது, அசுத்தப்படுத்தாது. அதனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அந்த தகுதி கண்டிப்பாக வேண்டும் என்று புதிய ஏற்பாடு சொல்லவில்லை என்று. ஆனால் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அது ஆவிக்குரிய காரியம். அதனால் இந்த லிஸ்ட்டில் எந்த காரியத்தை நம்ம செய்யும் போதும் அது நம்மளுடைய ஆவியை, உள்ளான மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது, சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகிறது. அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 23ஆம் வசனம், யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஏன் இந்த மிருகத்தை பற்றி கூட ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கி நம்ம மிருகங்களோடு வாழ்கிறதில்ல. ஆனால் அன்னைக்கு அந்த கலாச்சாரத்தில் அவர்கள் மிருகங்களோடு என்ன பண்ணாங்க, வாழ்ந்தார்கள் என்று சொல்லும்போது ஒரு குடும்பத்தினர் அநேக மிருகங்களை அவங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க பலியிடுறதுக்கே அத்தனை மிருகங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்படி என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதிகமான மிருகங்களோடு அவர்கள் பழகினார்கள். ஸோ அந்த சூழலில் அவங்க வாழும்போது ஆண்டவர் கானானுக்கு போவதற்கு முன்பதாகவே எச்சரிக்கிறார், நீங்கள் மிருகங்களோடு என்ன பண்ண வேண்டாம், பாலியல் தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம். 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்து விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றிலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருந்தார்கள். தேசமும்
தீட்டுப்பட்டதாக இருந்தது. ஏன் இவ்வளோ பெரிய லிஸ்ட்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் அவங்க போகக்கூடிய தேசம் எகிப்து தேசம், அங்கே இருந்தவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருந்த அத்தனை காரியங்களையும் அவங்க செஞ்சுருந்தாங்க. அதன் மூலமாக அவர்களை தீட்டுப்படுத்தினாங்க, தேசம் தீட்டுப்பட்டிருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒன்றையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஆண்டவர் ஒரு வேதத்தை நமக்கு எழுதி கொடுப்பார் என்றால் அது எப்படியாக இருக்கும்? இந்த ஒரு லிஸ்ட் ஒரு 4 பேஜ் வருது. 18ஆம் அதிகாரம், அப்புறம் 20ஆம் அதிகாரம், இன்னும் வேதத்தில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு லிஸ்ட்டு தருவார். அப்படின்னா அந்த லிஸ்ட்டு 2 வார்த்தையில் இருக்குமா, 20 பேஜில் இருக்குமா, 200 பேஜ் பக்கத்தில் இருக்குமா? ஏன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டில் பாலியல் பாவங்கள் இந்த இடத்துல காணப்பட்டதை காட்டிலும் மிக மிக விஞ்ஞான வளர்ச்சிகள் அதற்கு உதவி செய்கின்றன. அதிகமாக இந்த காலகட்டத்தில் பாலியல் பாவங்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் பிதாவாகிய தேவனை, அன்பான தகப்பனாகிய தேவனை உண்மையாக நம்ம பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணியாகணும்? நம்ம இந்த காரியங்களை வீடுகளிலும் நம்மளுடைய சின்ன குழுக்களிலும் இந்த காரியங்களை மிக மிக அதிகமாக நம்ம பேசி ஆண்டவருடைய சத்தியத்தினால் நிறைத்து நாம் என்ன பண்ண வேண்டும்? தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அப்போ 21ஆம் நூற்றாண்டு மிகவும் ஒரு குழப்பத்திலே காணப்படுகிறது. ஏன்னா இந்த மீடியா, நான் ஏற்கனவே 3 பாயிண்ட் சொன்னேன். நெருங்கின உறவுகளோடு பாலியல் தொடர்பு கூடாது, மிருகங்களோடு கூடாது, ஆண்கள் ஆண்களோடு கூடாது, பெண்கள் பெண்களோடு கூடாது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு காரியத்தை கூட நம்ம சேர்த்து கொள்ளலாம், மெஷின்ஸோட கூடாது. மெஷின்ஸோடனா என்னது? நமக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த கேஜெட்ஸ், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், டேப்லெட்டாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஆன்லைன் டிவைசஸாக இருக்கலாம். அதில் நம்ம பாலியல் தொடர்புகளை என்ன பண்ணக்கூடாது? நாம் கொள்ளக்கூடாது. ஸோ அதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள். அப்போது அதிகமான பாலியல் சார்ந்த காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் ஏன் அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறது என்றால், ஊடகங்களின் வழியாக, இன்டர்நெட் வழியாக, சமூக வலைதளங்களின் வழியாக பல்வேறு தரப்பட்ட வாழ்க்கை முறைகள் இந்த காலகட்டத்தில் கலாச்சாரத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த தலைமுறையில் வாழக்கூடிய வாலிபர்கள், பெரியவர்கள், நடு வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே குழம்பி போயிருக்கிறார்கள். எது சரி எது தவறு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் குடும்ப ஆலோசகர்களாக, ஃபேமிலி கவுன்சிலர்ஸாக இருக்கிறதுனால புதிதாக திருமணமான ஒரு நல்ல ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒரு தம்பதியினர் திருமணமாகி ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆயிருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் ஆலோசனைக்காக வந்தாங்க. என்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த மனைவி சொல்கிறாங்க, என்னுடைய கணவன் அவங்களுடைய இன்னொரு நண்பன், அது இன்னொரு பெண், அவங்களையும் எங்களுடைய திருமண உறவில் கூட கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. 2 பேர் கிடையாது, 3 பேராக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய பிரச்சனை என்று சொல்லி இந்த மாதிரி மாற்று விதமான அந்த முறைகேடான காரியங்கள் அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறது. இது ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். ஆனால் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான வேதத்திற்கு புறம்பான வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய பாலியல் உறவுகள் மிக மிக பெருகி கொண்டு இருக்கிறது. இன்னும் 50% திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறதுக்கு காரணம், ஏதோ ஒருவர், கணவனோ அல்லது மனைவியோ ஆன்லைனில் ஆபாசங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுனால 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இன்றைக்கு உடைந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ இயேசுவை பின்பற்றேன், இயேசுடைய பரிசுத்த வேதத்தை நான் வைத்திருக்கிறேன், சத்தியத்தை நான் வைத்திருக்கிறேன், தேவனை மாதிரியாக நான் கொண்டுள்ளேன் என்று சொல்லக்கூடிய நமக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்குதா? நமக்கு உத்தரவாதம் இருக்குதா என்று சொன்னால் கண்டிப்பாக உத்தரவாதம் இருக்கிறது. இந்த தலைமுறையில் அவ்வளவு குழப்பமாக இருக்கிறார்கள் ஜனங்கள். அப்போது எப்படி இந்த சத்தியம் தெரியும்? ஒரு உதாரணத்திற்கு, நம்ம ரூபா நோட்டு நம்ம வச்சுருக்கிறோம், அதில் கள்ள நோட்டு எது என்று நம்ம தெரிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்ல நோட்டு எது, நல்ல நோட்டு எப்படி இருக்கும் என்று நம்ம தெரிந்து கொண்டோன்னா கள்ள நோட்டு என்ன அப்படிங்கிறது ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிடலாம்.
ஆனால் நல்ல நோட்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதானே கள்ள நோட்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நல்ல நோட்டு எங்கே இருக்குது? தூய்மையான சத்தியம், களங்கமில்லாத ஞானப்பால் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், தனிப்பட்ட நபராகவும் சரி, குழுவாகவும் சரி, வீடுகளிலும் சரி, எவ்வளவாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த வேதம் முழுவதையுமாக நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விசுவாச ஓட்டத்தில் நாம் இருக்கும்போது இந்த ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாலியல் குறித்த காரியங்களை வேதம் என்ன சொல்லியிருக்குங்கிறத நாம் நல்லா படித்து நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நம்ம நெருங்கின உறவினர்கள் அல்லது சபையில் இருக்கிறவங்களுக்கு நாம் அதன்படி கற்றுக் கொடுக்கும்போது தான் நல்ல நோட்டு என்ன என்பதை தெரியும். அதன் மூலமாக தான் நமக்குள்ளால் ஆண்டவர் முதலாவது தரக்கூடிய பாலியல் பரிசுத்தத்தை சமுதாயத்திற்கு என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். ஸோ அதனால் நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இன்னொரு உத்தரவாதம் இருக்கிறது? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாலியலை, செக்ஷுவாலிட்டியை உருவாக்கினவரே நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஹீ இஸ் த கிரியேட்டர். அவர் இந்த பூமி சபிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, பாவம் வருவதற்கு முன்பதாகவே அவர் பாலியலை உருவாக்கி விட்டார். அப்போ உருவாக்குனவரே நம்ம கூட இருக்கிறாரு, ஃபவுண்டரே நம்ம கூட இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகளை, சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாக நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் எடுக்க வேண்டும், மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். இந்த காரியங்களுடைய வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து தருவாராக. இன்றைய மாலை கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்னொரு கூடுதல் வீடியோ கூட போனஸ் வீடியோவாக போடுகிறேன். நாம் எப்படியாக உத்தரவாதம் எடுக்க வேண்டும், அல்லது பாலியல் காரியங்களில் கரைப்பட்டிருக்கிறவங்க எப்படி அதிலிருந்து திரும்பவுமாக ஆண்டவருடைய மன்னிப்பையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்வதென்று இன்று மாலை இன்னொரு போனஸ் வீடியோ கூட போடுறேன். தேவையானவர்கள் பார்த்து நீங்கள் வசனத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறேன். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் கூட பாலியல் பரிசுத்தம் இந்த தலைப்பில் நாங்கள் தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தேவன் உருவாக்கின எல்லாம் தூய்மையாக இருக்கிறது. தேவன் உருவாக்கின எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. வேத வார்த்தைகளை நாங்கள் படிக்கும்போது உண்மையான பாலியல் தூய்மை என்ன, சுத்தம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த பாலியல் தூய்மையோடு எங்களுடைய குடும்பத்திலையும், திருமண வாழ்க்கையிலையும், சமுதாயத்திலையும் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தாரும். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.